أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي الفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. ஆக்கவும் அழிக்கவும் ஆள்வதற்கும் ஆட்டி படைப்பதற்கும் தகுதிமிக்க தனியொருவன் அல்லாஹ். அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சன்மார்க்க போதகர சத்திய தூதர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்திருந்த உத்தம சஹாபாக்கள் இன்னும் கியாமத் நாள் வரை வரப்போகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சு பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, மேலான பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன்ட ஒரு வழக்கம், அவன்ட ஒரு சுன்னத்து என்னவென்றால் படைத்ததில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது. 12 மாதங்களை படைத்துவிட்டு அதில் சிறந்த மாதமாக 4 மாதங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். 7 நாட்களை படைத்துவிட்டு சிறந்த நாளாக ஜும்ஆவுடைய நாளை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இரவுகளை படைத்துவிட்டு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக லைலத்துல் கத்ருடைய இரவையாக்கி இருக்கின்றான். இவ்வாறு படைத்ததில் தேர்ந்தெடுப்பது அவனுடைய ஒரு சுன்னத், அவனுடைய ஒரு வழக்கம். உலகத்தில் கோடான கோடி வஸ்துக்களை படைத்துவிட்டு அதில் ஒரு சிறந்த படைப்பாக, ஒரு கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாம் மனிதனை சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றோம், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதன் என்பவன் கண்ணியமானவன். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் கோடான கோடி நிஅமத்துக்களை அளித்திருக்கின்றான். வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நாங்க தந்த நிஅமத்தை நீங்க என்ன தொடங்கினாங்கன்னு சொன்னா உங்களால மற்றிட கூட முடியாது. அவ்வளவு கோடான கோடி நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நாங்க தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துவீங்கன்னு சொன்னா லஅஸீதன்னகும், அந்த நிஅமத்துக்களை நாங்க உங்களுக்கு அதிகரித்து தருவோம். வலஇன் கஃபர்தும், அதற்கு மாற்றமாக நீங்க நிராகரிச்சீங்கன்னு சொன்னா இன் அஸாபி லஷதீத், எங்களுடைய பிடி மிகவும் கடுமையானது அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நன்றி செலுத்த அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நாங்கள் வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த கோடான கோடி நிஅமத்துக்கள்ல ஒரு சிறந்த ஒரு மேலான ஒரு நிஅமத்தான் நேரம் என்பது. நேரம், காலம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு சிறந்த ஒரு நிஅமத். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் இந்த நேரத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது வல் அஸ்ர், ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான்.
வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, படைச்ச ரப்பு, எங்களை படைச்ச ரப்பு ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றான்னு சொன்னா எவ்வளவு ஒரு பொறுமதியான ஒரு விடயமாக இருக்கும். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றான். வல் அஸ்ர், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு சின்ன ஒரு சூரா தான், நான் எல்லாத்துக்கும் பாடமான ஒரு சூரா தான் வல் அஸ்ர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இந்த சூறாவை சிந்திச்சான்னு சொன்னா அவன் வாழ்நாளுக்கு இந்த சூறா போதுமாகிவிடும். சஹாபாக்களுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள் தஃசீர்கள்ல, சஹாபாக்களுடைய காலத்துல 2 பேர் சந்திச்சு கொண்டாங்கன்னு சொன்னா சலாம் சொல்றதுக்கு முந்தி சூரத்துல் அஸ்ர் ஓதிக்கொள்வாங்க. ஒருவருக்கொருவர் சூரத்துல் அஸ்ரை ஓதிட்டு தான் சலாம் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விசாலமான ஒரு கருத்துக்களை பொதிந்திருக்கக்கூடிய சூரா வல் அஸ்ர். அல்லாஹ் சொல்றான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காலம் சொல்ற நேரத்துல வருடங்கள், அதில் மாதங்கள், நாட்கள், நேரங்கள், செகண்ட்கள் எல்லாம் அடங்கிவிடும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நேரம் அந்த காலம் சொல்ற நேரத்துல மூச்சு அடங்கும். அதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்று சொன்ன அல்லாஹ் மனிதனுக்கு எண்ணக்கூடிய சில நாட்களை தான், சில மூச்சுகளை தான் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த நேரம், அந்த காலம், அந்த நாட்கள், அந்த மூச்சு முடிவடைந்து விட்டால் அவனுடைய அஜல் முடிந்துவிடும். எனவே நேரம் சொல்றது மூச்சும் அடங்கும். சொல்வார்கள் டைம் இஸ் கோல்ட், நேரம் தங்கத்தை போல. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, டைம் இஸ் லைஃப். டைம் இஸ் லைஃப், நேரம் என்பது வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் சத்தியம் செஞ்சு என்ன சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ், எல்லா ஒட்டுமொத்த மனிதர்களும் நஷ்டத்தில் உள்ளார்கள். ஒட்டுமொத்த மனிதர்களும் நஷ்டத்தில் உள்ளார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எவ்வளவு ஒரு பொறுமதியான ஒரு விஷயத்துல அல்லாஹ் சத்தியம் செஞ்சுட்டு அடுத்த ஆயத்துல சொல்றான், மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, அழிவுல இருக்கிறாங்க சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு, சில பண்புகள் யார்கிட்ட இருக்குமோ அவர்களை தவிர. 4 பண்புகள் அல்லாஹ் சொல்றான். இந்த 4 பண்புகளும் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களை தவிர மற்ற எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. முதலாவது பண்பு, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருக்க வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம், என்னுடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்குது? எங்களுடைய ஈமான பலப்படுத்துறேன்னு சொன்னா மஸ்ஜிதுக்கு வந்தா மட்டுமா பலப்படுத்தணும்? உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஈமான பலப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஈமான உறுதியாக்கி கொள்றதுக்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அமல், ஈமான உறுதிப்படுத்துறதுக்கு குர்ஆன ஓத வேண்டும். குர்ஆன ஓத வேண்டும். குர்ஆன ஒரு மனிதன் ஓதுறான்னு சொன்னா உள்ளம் அமைதியாகுது, ஈமான் பலமாகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கொஞ்சம் சிந்திப்போம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில, கொஞ்ச நேரத்தில் ஒரு நாளைக்கு நான் எத்தனை குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுறேன்? எத்தனை குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுறேன்? முதலாவது விடயம் குர்ஆன ஓதுறது, ஈமான பலப்படுத்துறதுக்கு. 2வது விடயம் துஆ, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, துஆ கேட்க வேண்டும். சிந்திப்போம், ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் என்ன படைச்ச ரப்புட்ட நான் எத்தனை தடவை துஆ கேட்கிறேன்?
வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மூன்றாவது விடயம், நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன்ல சொல்றான், நபியே, முன்னைய நபிமார்களுடைய அந்த வரலாறுகளை உங்களுடைய ஈமானை பலப்படுத்துறதுக்காக வேண்டி நாம் உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, படிக்க வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்பதான் எங்களுடைய ஈமான் பலமான ஈமானாக மாறும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மூன்றாவது விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்புகள்ல ஈமான். இரண்டாவது விஷயம், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். சாலிஹான அமல் செஞ்சவங்க, சாலிஹான அமல் செஞ்சவங்க அந்த கூட்டத்தில் இல்ல, நஷ்டவாளி அல்ல. ஈமானோட ஈக்கிறாங்க, நல்ல அமல் செய்றாங்களா, அவங்க அந்த கூட்டத்தில் இல்ல. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நாங்க மௌத்தையும் ஹயாத்தையும் ஏன் தெரியுமா படைச்சிக்கிறோம், ஏன் தெரியுமா தந்திக்கிறோம் ஹயாத்தையும் மௌத்தையும், லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களைய நாங்க டெஸ்ட் பண்ணி சோதிச்சு பார்க்கிறதுக்கு யார் உங்கள நல்ல அமல் செஞ்சுட்டு வராங்க. உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் சொல்லல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அமல்னு சொல்லல, நல்ல அமல். உங்கள யாரு நல்ல அமல்களை செஞ்சு கொண்டு வராங்களோ எங்கட இடத்துல, அதுக்குத்தான் அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்திருக்கின்றான். இரண்டாவது கூட்டம் நல்ல அமல் செய். மூன்றாவது கூட்டம், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக். உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செஞ்சு கொள்றாங்க. அந்த பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ, உண்மையை கொண்டு ஹக்க கொண்டு யார் ஒருவருக்கொருவர் உபதேசம் செஞ்சு கொள்றாங்களோ அவங்களையும் தவிர மூன்றாவது கூட்டம். நான்காவது கூட்டம், வதவாஸௌ பிஸ் ஸப்ர். பொறுமையை கொண்டு ஒத்தருக்கொத்தர் யார் உபதேசம் செஞ்சு கொள்றாங்களோ அவங்களையும் தவிர மற்ற எல்லா மனிதர்களுடைய கூட்டத்தாரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிந்திப்போம். அல்லாஹ் இந்த சின்ன சூறாவை இறக்கி கொண்டு என்ன எதிர்பார்க்கிறான் எங்கள்கிட்ட? கொஞ்ச கால வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்ற உம்மத்துடைய ஆயுட்காலம். 30 கழிச்சிட்டோம், 20 கழிச்சிட்டோம், 40 கழிச்சிட்டோம், கொஞ்ச கால வாழ்க்கை இருக்குது. சிந்திப்போம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஏண்ட வாழ்க்கையில நான் கழிச்ச காலத்துல நான் அல்லாஹுக்கு பிரயோசனமான முறையில, அவனுக்கு பொருத்தமான முறையில ஏண்ட காலத்தை நான் கழிச்சிருக்கின்றேனா, இல்லாவிட்டா அதற்கு மாற்றமான முறையில எனக்கு விருப்பமான முறையில நான் காலத்தை கழிச்சு விட்டேனா? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க்கையில முன்னேற என்று சொன்னா, வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர என்று சொன்னா அல்லாஹ் சொல்லித்தாரான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 5 நேரங்கள்ல சொல்லித்தாரான். இந்த 5 நேரங்கள்ல நீங்க விழித்திருந்தங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லித்தார மாதிரி அவங்களோட அமல்களை நீங்க அமைச்சு கொண்டங்கன்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேறும், வாழ்க்கையில முன்னேறும். முதலாவது சொல்லக்கூடிய அல்லாஹ் முதலாவதாக சொல்லக்கூடிய நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம். தஹஜ்ஜத்துடைய நேரம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், இரவுல கொஞ்சம் நேரம் எழுந்து தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நீங்க நிறைவேற்றுங்க. அப்படி நிறைவேற்றுங்கன்னு சொன்னா மகாமம் மஹ்மூதா என்ற இடத்துல அவங்களை அல்லாஹ் வைப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழ வேண்டும். வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய வேண்டுமா, எங்களோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருத்தரும் நாங்க தூங்குற நேரத்துல, உறங்குற நேரத்துல நாளைக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழ வேண்டும், சுபஹுடைய தொழுகையை தொழ வேண்டும் என்று சொல்லி உறங்குறோம். ஆனா முழிப்பு வருதில்லையே. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகல்ல செய்யக்கூடிய பாவம், பகல்ல யார் ஒரு மனிதன் பாவம் செய்றானோ அல்லாஹ் அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டான்.
அந்த அமலுடைய ருசியை கொடுக்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே சிந்திப்போம். இமாம் சுஃபியான் சௌரி அவங்க சொல்றாங்க, தொடர்ச்சியாக எனக்கு 5 மாச காலமா தஹஜ்ஜத்துடைய அந்த பாக்கியம் கிடைக்கல. 5 மாதம் தொடர்ச்சியா தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் கிடைக்கல, அல்லாஹ் எனக்கு தரல. காரணம் என்ன தெரியுமா கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே? காரணத்தை சொல்றாங்க. நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அழுது கொண்டிருந்தார். அந்த மனிதனை பார்த்து நான் உள்ளத்தால நினைச்சேன், இவரே மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அழுகிறார், மற்ற மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி அழுகிறார்னு சொல்லி உள்ளத்துல நினைச்சிட்டேன். முகஸ்துதிக்காக இந்த அமலை இவர் செய்கிறார்னு சொல்லி நான் உள்ளத்துல நினைச்சிட்டேன். இந்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் கிட்டத்தட்ட 5 மாச காலமா எனக்கு தஹஜ்ஜத்துடைய பாக்கியத்தை தரல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பாவம் செஞ்சா அல்லாஹ் இபாதத்துடைய அமலுடைய ருசி எடுத்துருவான். அமல் செய்யறதுக்கு ஆசை வராது. முதலாவது நேரம் வாழ்க்கையில முன்னேற வேண்டுமா கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கழிச்சாங்க அவங்களோட நேரத்தை? தஹஜ்ஜத்துல எழுப்புவாங்க, மிஸ்வாக் செய்வாங்க, துஆ ஓதுவாங்க, சூரா ஆல் இம்ரானுடைய 10 ஆயத்துக்களை ஓதுவாங்க, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுவாங்க. கிட்டத்தட்ட 11 ரகாத் சொல்லுவாங்க. தஹஜ்ஜத்துடைய 8 ரகாத், வித்ருடைய 3 ரகாத்துகளை தொழுவாங்க. அதற்கு பின்னால ஃபஜ்ர் சஹருடைய நேரம் அல்லாஹ் சொல்றான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுட்டோமா, 2வது அமல், 2வது வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நேரம் சஹருடைய நேரம், செய்யக்கூடிய அமல் இஸ்திக்ஃபார். இப்ப சிந்திப்போம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எத்தனை பேர் தஹஜ்ஜத்தை தொழுகிறோம்? சஹர் நேரத்தில் எத்தனை பேர் இஸ்திக்ஃபார் செய்கிறோம்? அல்லாஹ்கிட்ட தொழுது அழுகிறோம். நேரத்தை பயன்படுத்துவோம் கண்ணியத்துக்குரியவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுவாங்க, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ஃபஜ்ருடைய அதான் கேட்கும், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை 2 ரக்காத்து தொழுவாங்க. தொழுதுட்டு அப்படியே பள்ளியில கொஞ்சம் வலது கன்னத்துல கையை வச்சு கொஞ்சம் நேரம் சாயுவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுப்பாட்டுவாங்க, யா ரசூலல்லாஹ் சுபஹுடைய தொழுகையை தொழுவோமா? சுபஹுடைய தொழுகையை தொழுவாங்க. தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க, இன்னைக்கு யார் சரி கனவுகள் கண்டீங்களா? சஹாபாக்கள் கனவுகள் கண்டிருந்தா அந்த கனவை சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க. கனவுகள் காணாவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்திலிருந்து சூரியன் உதயமாகும் வரை அதே இடத்திலிருந்து தஸ்பீஹ்களை செஞ்சு கொண்டிருப்பாங்க. இதுதான் எங்களோட நபியுடைய ஒரு நாள், ஒரு அந்த நேரத்தில் தஹஜ்ஜத்திலிருந்து இஷ்ராக்குடைய நேரம் வரைக்கும் எங்களோட நபி அன்பு நபி செஞ்ச வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தை பயன்படுத்தினாங்க. முதலாவது நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம். வாழ்க்கையில முன்னேற வேண்டுமா, நாங்க பயன்படுத்த வேண்டிய நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம். 2வது நேரம் சஹருடைய நேரம். சஹருடைய நேரத்தில் எழுதுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் தருவான், எந்த சந்தேகமும் இல்லை. 2வது நேரம். 3வது நேரம் ஃபஜ்ருடைய நேரம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஃபஜ்ருடைய நேரம் என்று சொல்றது இமாம் அதான் சொல்லக்கூடிய, ஃபஜ்ருக்கு அதான் சொல்லக்கூடிய அந்த நேரம். அதனுடைய அதான் சொன்னதுக்கு பின்னால 2 ரக்காத் அந்த முன் சுன்னத்து இருக்குது. எந்த அளவுக்கு பொறுமதி என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துடைய அனைத்து வஸ்துகளும் கிடைக்கிற விட சிறந்தது. இன்றைக்கு எங்கள்கிட்ட உலகத்துல இன்னைக்கு நீங்க தான் முதலாவது பணக்காரன்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்தில் உள்ள சல்லி எல்லாம் உங்களோட அக்கௌண்ட்லன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுத அல்லாஹ் அந்த நன்மையை சாரான். உலகத்துடைய வஸ்துகள் எல்லாம் கிடைக்கிறதை விட அந்த 2 ரக்காத் சுன்னத்து நன்மை கூட. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சிந்திப்போம், எத்தனை பேர் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறோம்? எத்தனை பேர் சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுகிறோம்? வாழ்க்கையில முன்னேற வேண்டுமா, இந்த நேரத்தை பயன்படுத்துவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, 3 அமல்கள் இருக்குது.
சுபஹுடைய முன் சுன்னத்தை செஞ்சுட்டோமா, குர்ஆனை ஓதுவோம், சுபஹுடைய தொழுகையை தொழ வேண்டும். சுபஹுடைய 4வது நேரம் சுபஹ். ஒரு மனிதன் சுபஹுடைய நேரத்தில் சுபஹுடைய அந்த தொழுகையை தொழுது விட்டான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஜாருக்கு போற நேரத்தில் வெற்றியுடைய கொடி எடுத்துக்கொண்டு போறான். அதற்கு மாற்றமாக அவன் சுபஹுடைய தொழுகையை வீணடித்து விட்டு தூங்கி எழும்பி போறான்னு சொன்னா ஷைத்தானுடைய அந்த தோல்வியுடைய கொடியை எடுத்துக்கொண்டு போறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சுபஹுடைய தொழுகையை தொழுவோம். அடுத்த நேரம் சுபஹுக்கு இன்னொரு பேரு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஃபலக்னு சொல்றது சுபஹுக்கு இன்னொரு பேர். அடுத்த நேரம் இஷ்ராக்குடைய நேரம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுபஹ் தொழுதிலிருந்து அந்த இஷ்ராக்குடைய நேரம் வரைக்கும், சூரியன் உதயமாகும் வரைக்கும் தொழுத இடத்திலிருந்து தஸ்பீகளை செஞ்சு கொண்டிருப்பார்கள். அந்த சூரியன் உதயமாகனத்துக்கு பின்னால அந்த 2 ரக்காத் எந்த அளவுக்கு சிறப்புன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பூர்த்தியான முறையில ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு அமல் அல்லாஹ் வச்சிருக்கின்றான், எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு நன்மை. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சுபஹுடைய தொழுகையை தொழுது விட்டு எங்களோட சமுதாயம் இன்றைக்கு பின்னோக்கி போகுதுன்னு சொன்னா முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா தஹஜ்ஜத் இல்ல, 2வது சஹர் இல்ல, சுபஹ் இல்ல. சுபஹ் தொழுதாலும் சுபஹுக்கு பின்னால தூக்கம், சுபஹுக்கு பின்னால தூக்கம் ஆக பெரிய முசீபத். அல்லாஹ் ரிஸ்க பங்கு போடுற நேரம் தான் சுபஹுக்கு பின்னால. சுபஹுக்கு பின்னால ரிஸ்க அல்லாஹ் பங்கு பிரிக்கிறான். இன்றைக்கு எந்த அடியாண்ட வீட்டில் சுபஹுடைய தொழுகை நடந்துச்சோ, அமல்கள் நடந்துச்சோ, அல்லாஹ் ரிஸ்க கொடுக்குறான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அதை லேசான முறையில் அடைஞ்சு கொண்டோம்னு சொன்னா சுபஹுடைய தொழுகையை தொழுவோம், திக்ர்களை செய்வோம், அமல்களை செய்வோம், வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைவோம். அதற்கு மாற்றமான முறையில் எங்களுக்கு நினைச்ச முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேறலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய வாழ்க்கையில முன்னேறலாம். மௌத்தொண்டு ஈக்குது, அல்லாஹ் மௌத்து வச்சிருக்கின்றான். எங்கட நேரத்தை நாங்கள் மௌத்துக்காக வேண்டி, கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி, ஆகிரத்துக்காக வேண்டி பயன்படுத்துவோம் சொன்னா நிச்சயமாக சத்தியமாக கபூரிலையும் அல்லாஹ் வெற்றியை தருவான், நாளை மஹ்ஷர்லையும் வெற்றியும் தருவான். அதற்கு மாற்றமான முறையில் நாங்கள் நேரத்தை வீணடிச்சு கொண்டு இருப்போம் சொன்னா கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி மரணிக்கிறீங்களோ அப்படித்தான் நீங்கள் எழுப்பாட்டப்படுவீங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ்றானோ அப்படித்தான் அவனுக்கு மௌத்து வரும். எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கொஞ்ச கால வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து சொர்க்கத்தை அடைவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாழ் எங்களோட அனைத்து விதமான பாவங்களை மறைத்து மன்னிச்சிடியா அல்லாஹ். யாழ் எங்களோட பாவங்களை மறைத்து மன்னிச்சிடியா அல்லாஹ். யாழ் எங்களோட உம்மா வாப்பட பாவங்களை மறைத்து மன்னிச்சிடியா அல்லாஹ். நிறைய பேர் கபராளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவங்களோட கபரை சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றி அமைச்சிடியா அல்லாஹ். நிறைய பேர் நோயாளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுடைய நோயை குணப்படுத்திடியா அல்லாஹ். இறுதி கடைசி நேரத்தை நல்லதாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். கலிமாவோடு ஆக்கி தந்திரியா அல்லாஹ். உனக்கு பொருத்தமான முறையில் ஆக்கி தந்திரியா அல்லாஹ். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروا إنه هو الغفور الرحيم.